ட்ரேடிங்கை யூடியூப் லைவ்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி வந்துட்டு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடிங் லைவ் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைவ் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு 2 ஆப் வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இது வந்துட்டு வெப்சைட்லேயும் இருக்குது. சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க வெப்சைட் போய்க்கோங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆப் போய்க்கோங்க. ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வித்ரா பண்ணுறக்கும் டெபாசிட் பண்ணுறக்கும் ஒரு ஆப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டு பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரேடிங்கை ஈஸியாக பண்ணுறதுக்காக இன்னொரு ஆப் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடி மார்க்கெட்ஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா MT5 வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி விடி மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் லைவ் அக்கௌண்ட் வித்தின் 5 minutes அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுடைய கண்ட்ரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி வந்துட்டு நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோன் நம்பர் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு. ஸோ அது எப்படி கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் லைவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு போய்க்கும். நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்துட்டு கேட்கும் அண்ட் தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனால் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ எந்த அக்கௌண்ட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம வந்துட்டு சூஸ் பண்ண வேண்டியது MT5. ஸோ MT5 வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறதுல நம்ம வந்துட்டு சென்ட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டெமோ மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா USCன்ட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம எங்கே லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MT5. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்ம வந்துட்டு லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு தான் இது. ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கும். நெக்ஸ்ட் பேஜ் வந்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோனில் தான் எல்லா டீட்டெயிலும் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டெல்லாம் மொபைல் ஃபோன்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டினியூ ஆன் மொபைல் ஃபோன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த சிஸ்டம்லேயே வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதுலேயே வந்துட்டு ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் வந்துட்டு உங்களுடைய நேம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் எந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நேம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸோ கண்டினியூ அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் வந்து எது வச்சிருக்கோமோ ஸோ அது வந்துட்டு கேட்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸு இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆதார் கார்டு வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் வந்துட்டு கேட்கும். ஸோ அது வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பேக் டு ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டு நம்ம வந்துட்டு போய்க்கலாம். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய லைவ் அக்கௌண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், லைவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணி வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு லைவ் அக்கௌண்ட்டே அமௌண்ட் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு லைவ் அக்கௌண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு லைவ் அக்கௌண்ட் தான் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி வந்துட்டு பண்ணது வந்துட்டு சென்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் பண்ணணும். இல்லை சென்ட் அக்கௌண்ட்லேயே இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ திரும்பியும் வந்துட்டு அந்த லைவ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்துட்டு ப்ளஸ் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு கேட்கும். ஸோ திரும்பியும் வந்துட்டு நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம், MT5 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா, ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமாங்கிறது வந்துட்டு உங்களுடைய ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சென்ட் அக்கௌண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறேன். சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ USCங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு MT5ல நம்ம வந்துட்டு என்ன லாகின் வந்துட்டு பண்ண போகிறோமோ அதுக்கான பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பியும் நமக்கு வந்துட்டு புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிரியேட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி திரும்பியும் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு MT5 வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு ட்ரேடே வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ MT5 வந்துட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோகோ இருக்காங்கிறது வந்துட்டு ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடி மார்க்கெட்ஸ்லேருந்து இந்த MT5க்கு நம்ம என்ன பண்ணணும்னா லிங்க் பண்ணணும். ஸோ ஓப்பன் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபைண்ட் அ கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணணும். விடி மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துடும் விடி மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அது கொடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ இதில் வந்துட்டு தேர்டாக இருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு VT மார்க்கெட்ஸ் லைவ் 3ன்னு வந்துட்டு சொல்லி சர்வர் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய லாகினும் பாஸ்வேர்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம VT மார்க்கெட்ஸ் வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடியில் வந்துட்டு இதுக்கான லாகினும் பாஸ்வேர்டும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ லாகின்க்கு வந்துட்டு அந்த நம்ம VT மார்க்கெட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரியே ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு லாகின் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ VT மார்க்கெட்ஸ் லைவ் 3ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் எப்படி டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.